இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, கவலை என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த சுமை அல்ல. Worry is not a burden that God has given you. வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் பயம், நிச்சயின்மை மற்றும் சோதனையில் வாழ்ந்த போதும் அவர்கள் கவலையெல்லாம் அவர்களை சுமக்காமல் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இங்கே பவுல் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். அப்போது இன்றைக்கு நமக்குமே இந்த வார்த்தை அப்படி தான் பாருங்கள். இன்றைக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ நம்மளுக்கு பாடுகள் இந்த பூமியில் இல்லை. அதாவது இந்த கவலை படாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கவலைப்படாமல் இருப்பது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் பாருங்கள். அது உண்மையாக சொல்லப்போனால் நம்ம அந்த உலகத்தில் நம்ம கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வாய் மொழியில் தான் இருக்கும் தவிர உண்மையாகவே கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி தான் பாருங்கள், இந்த சென்ஸில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம மாம்சத்தில் இருந்தாலும் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் இருப்போமானால், உண்மையாக அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம் இல்லையா. அப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படின்னும் போது அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், ஒன்றிணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அது உண்மையாக இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் வேத வாக்கியமாக நம்ம எடுக்க வேண்டும். அது மாதிரி உலகத்தான் சொல்கிற மாதிரி கவலைப்படாது அப்படின்னு சொல்றதுனால கவலைப்படாமல் இருக்க முடியாது இல்லையா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும்பொழுது சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆவிக்குரிய மனிதர்கள் என்ன பண்ணுவோம், ஆவிக்குரிய வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வசனம், கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கவலை என்பது தேவன் நமக்கு கொடுத்த சுமை அல்ல. அப்போது இந்த கவலை என்பது அப்போ தேவன் கொடுக்கலன்னா அது எங்கேருந்து வருதுன்றது நம்மளை ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லையா. இந்த கவலை, மரணம், பாவம், சாபம், நோய் எல்லாமே இல்லை, எல்லாமே இந்த பூமியில் இருக்குது, தானாகவே இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அது இருக்குது. இன்றைக்கி அதை நம்ம எண்ணங்கள்லேருந்து நம்ம இதயத்துலேருந்து தூக்கி போடணும்னா வசனம் என்ற ஆயுதத்தை வைத்து தான் நம்ம அதை போட முடியும். சும்மாலாம் அதை போட முடியாது. சும்மாலாம் நம்ம வார்த்தை மொழியில் நம்ம சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ நம்ம அதை விசுவாசிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன்கிட்ட வராத ஒரு காரியம் அது கண்டிப்பாக இந்த சத்துருக்கிட்டேருந்து தான் வருது. அப்போது இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற எதுவோ அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கோ ரிசீவதுக்கோ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வசனம் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இங்கிலீஷில் போட்டுக்கு பாருங்களேன். அது தமிழ் மொழியாக்கத்தில் சொல்கிறேன். உங்கள் கவலைகள் அனைத்தையும், உங்கள் எல்லா தவிப்புகளையும், உங்கள் எல்லா சஞ்சலங்களையும், உங்கள் எல்லா பாரங்களையும் ஒரேடியாக அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனெனில் அவர் உங்கள் மீது அன்புடன் அக்கறை கொள்கிறார், உங்களை கவனத்துடன் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு நம்ம கவலைகள் அனைத்தும் அப்படின்னா எல்லா கவலையும், 1-2 இல்லை, நம்ம சந்திக்கிற எல்லா கவலைகளையும், எல்லா தவிப்புகளையும், எல்லா சஞ்சலங்களையும், எல்லா பாரங்கள் இல்லை, எல்லாம் ஒரேடியாக அவர் மேல் வைத்து விட வேண்டுமா. பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் இல்லை, வியாதிகள், இதெல்லாம் அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தை எல்லாம் ஒரேடியாக என் மேலே வைத்து விடு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் உன் மீது அக்கறை கொள்கிறேன். ஏன்னா நான் உன் தகப்பன், பரம தகப்பன். உன்னை கவனத்தோடு நான் விசாரிக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி அநேகர் பாருங்களேன், சரீரத்தில் பலவீனம் வந்தோடனே, வியாதி வந்தோடனே, ஐயோ கர்த்தர் ஏன் இதை அனுபவிச்சார், கர்த்தர் ஏன் எனக்கு இது கொடுத்தாரு, கர்த்தர் நான் என்ன பண்ணேன், இப்படி நம்ம சொல்லக்கூடவே கூடாது. ஏன்னா வியாதியமோ பலவீனமோ பாருங்கள், சாபமோ எதுவுமே கர்த்தர்கிட்டேருந்து வரவே இல்லை. இது 100% நீங்கள் உணரும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது தான் பாருங்கள் இந்த தேவ வார்த்தைகள்லாம் அது வெளிப்பாடாக உங்களுக்கு பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, இதுலேருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதில் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியமே இருக்குது பாருங்கள். நம்ம அப்படி தான் நடத்தப்பட்ட தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. திடன் கொள்ளுங்கன்னா தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், நான் அதை ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன், அந்த வியாதி நான் சிலுவையில் சுமந்துட்டேன், நீ அதை விசுவாசி. அது ஏன் வந்ததுன்னு கேட்குறதுக்கு பதிலாக நான் அதுலேருந்து ஜெயம் எடுப்பேன் என்று நான் விசுவாசிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. அப்போ கவலை என்பது தேவன் நமக்கு கொடுத்த சுமை அல்ல, அதை நாம் சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டும். பாருங்கள், ஒரு வாட்டி ஒப்படைச்சிட்டு விட்டணும் பாருங்கள். அனுதினமும் இதை நம்ம சொல்லணும்னு இல்லை பாருங்கள். தேவன் ஒரு வாட்டை சொல்லிட்டா போதும் பாருங்க. கர்த்தர் அற்புதமாய் நம்மளை அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நம்மளை பலப்படுத்தி நம்மளை சத்துவத்தினால் நிரப்பி தெய்வீக சுகத்தினால் நிரப்பி அது கேட்ட அனுகூலங்கள், மனுஷனுடைய தயவுகள், தேவனுடைய கிருபை எல்லாம் நம்மளை நிரப்பும் பாருங்க. அதுதான் அவருடைய செயல்கள். ஹல்லேலூயா. அப்போ கவலைகள்லாம் அவர் மேலே வைத்து விடுகிறது, அது ஒரு விசுவாசம் இல்லை? விசுவாசத்திலே அது ஒரு செயல் பாருங்க. அப்போ ஜெபத்தில் நம்ம தேவனிடம் ஒப்படைத்த பிறகு அந்த பாரத்தை மனதில் தொடர்ந்து சுமக்காமல் என்ன பண்ணணும், அவர் செயல்படுவார் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருப்பது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் உங்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவராக இருக்கிறார். இல்லை, நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும், நம்ம எதிர்காலம், நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் கவலையை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலை உடனே மாறாவிட்டாலும் பாருங்கள், தேவனை நம்புகிற இருதயம் சமாதானத்தில் நடக்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் நிறைவினால் தேவன் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிப்போம். என் நாளைய தினம் இந்த தினத்தை விட சிறப்பாக இருக்கும் என்று நம்ம அறிக்கையிடுவோம். அப்போது என் வாழ்க்கையில் கவலைகளுக்கு நான் இடமளிக்க மாட்டேன். இல்லை, என் ஆதாரம் ஒருபோதும் வற்றி போகாத ஒரு ஆதாரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. நான் பதட்டம், பயம் மற்றும் மன அழுத்தத்தை மறுக்கிறேன். தேவன் என் தகப்பன். நான் கேட்பதற்கு முன்பே அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார். என் எல்லா தவிப்புகளையும், என் கவலை அனைத்தையும், என் எல்லா சஞ்சலங்களையும், என் எல்லா பாரங்களையும் ஒரேடியாக தேவன் மேல் வைத்து விடுகிறேன். என் வாழ்க்கையின் மீது கவலைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினால் பிரகடனம் செய்கிறேன். செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே பாரத்தோட, கவலையோட, கண்ணீரோட, வியாதியோட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவன் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி அவங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் அவர்கள் தனியாக சுமக்க அழைக்கப்படவில்லை, அது உம்மிடம் ஒப்படைத்து விட்டு நீர் அவர்களை கவனித்து கொள்கிறீர் என்பதால் அவர்கள் நம்பும்படியாக அந்த இருதயம், அந்த விசுவாசம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஆமென்.